வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு மார்வல் ஜாம்பிஸ் எபிசோட் நம்பர் 2ல செகண்ட் பார்ட் ஆஃப் சூப்பர் ஹீரோ டீம் எப்படி நம்ம எபிசோட் 1ல இருந்த டீமோட ஜாயின் ஆகி இந்த பூமியை காப்பாற்ற போறானுங்கிறத ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. பட் ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு சூப்பர் ஹீரோஸை சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சிருக்கீங்களேடா. எனிவே எத்தனை பேர் இந்த எபிசோட பாத்தீங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ எபிசோட் 2 ஓட பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓப்பனிங் சீனே சான் பிரான்சிஸ்கோல எப்படி இந்த ஜாம்பி இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத நம்ம ஷாங்ஷி அண்ட் கேட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா காட்டுறாங்களே. ஷாங்ஷி படத்துல காமிச்சிருப்பாங்க, இவங்க ரெண்டு பேருமே ஒரு கம்பெனிக்கு கார் பார்க் பண்ற வேலையில தான் இருப்பாங்க. பட் இப்போ ஜாம்பி இன்ஃபெக்ஷன் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால கேட்டியோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக ரெண்டு பேருமே சைனா டவுனுக்கு போயிட்டு இருப்பாங்க. போற வழியில தான் காட்டுறாங்க இந்த ஜாம்பி இன்ஃபெக்ஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு. இந்த ஃப்ரேம்ல தூரத்துல ஒரு சூட்கேஸ் மாதிரி ஒன்னு இருக்கா, அதுதாங்க நம்ம ஹேங்க் பினோட பிம்ப் லேப். ஆண்ட்மேன் படத்துல பார்த்தா நம்ம ஹேங்க் பின் அவரோட பிம்ப் லேபை சூட்கேஸ் டைப்பா ஸ்ட்ரிங் பண்ணி வச்சிருப்பாரு. அண்ட் இப்போ அந்த லேப்ல இருந்த பிம்ப் பார்ட்டிகல்ஸ் மூலமா அந்த சரௌண்டிங்ல இருந்த பூச்சிங்க, பறவைங்க, ஹியூமன்ஸ் அண்ட் ஆல்சோ ஜாம்பிஸும் பெருசா மாறி இருக்கும். ஏன்டா இருக்கிற ஜாம்பிஸே கொத்து கொத்தா மலை மாதிரி விழுதுங்க. இதுல இவ்வளவு பெரிய ஜாம்பியை வேற இறக்கி வச்சு சம்பவம் வேற பண்ணி வச்சிருக்கானுங்க. இது எல்லாத்துக்கிட்டே தப்பிச்சு ஷாங்ஷி கேட்டி ரெண்டு பேருமே சைனா டவுன் ரீச் பண்ணா அந்த இடம் இதோட பயங்கர ஒரு கலவர பூமியா இருந்துக்கும் போல மொத்த சைனா டவுனுமே பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்கும். தென் இப்ப சைனா டவுன்ல ஒரு உயிர் கூட மிஞ்சி இருக்காது. அதனால அங்கிருந்து கிளம்ப அப்போதான் அவங்களோட ஒரு 4 பேர் ஜாயின் ஆயிருப்பாங்க. ரிக், டெனிஸ், சாண்ட்ரா, அப்புறம் கடைசியா தான் வந்தாரு வினேக் அப்படின்னு நம்ம ஜிம்மி ஹூ அங்க வந்திருப்பாரு. என்னதான் அவங்க எல்லாருமே தப்பிக்கலாம் ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல ஜாம்பி ஹாரேட் அவங்கள சரௌண்ட் பண்ணிடுது. ஸோ இப்போ வேற வழியே இல்லை, சண்டை தான் எல்லாருமே சண்டைக்கு ரெடியாக. அப்போதான் நம்ம ஷாங்ஷி ஹேண்ட் காம்பாக்டாலே இறங்கி சண்டை செஞ்சிருப்பாரு. அதை பார்த்த கேட்டி, டேய் நீ சண்டைலாம் போடுவானுங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. பிகாஸ் ஷாங்ஷி படத்துல நம்ம கேட்டிக்கு அந்த பஸ் சீக்வன்ஸ் அப்பதான் நம்ம ஷாங்ஷி சண்டை போடுவாருங்கிறதே தெரிஞ்சிருக்கும். தென் இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாத்துக்கிட்டே சண்டை போட்டு எப்படியே தப்பிச்சலாம்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அந்த இடத்துல அந்த ஜெயின் ஜாம்பி இவங்களை அட்டாக் பண்ணலான்னு வர அப்போ மேண்டரின் அவரோட ஆர்மியோட என்ட்ரி கொடுத்திருப்பாரு. பிகாஸ் அகைன் ஷாங்ஷி படத்துல மேண்டரின் ஷாங்ஷி அண்ட் அவனோட தங்கச்சியை கூட்டு போலாம் தான் வந்திருப்பாரு. சோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஷாங்ஷியை வந்து வண்டியில ஏறுன்னு சொல்ல அப்ப ஷாங்ஷி என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தாம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஷாங்ஷியை ஒரு ஜாம்பி கடிச்சிடும். அதனால மேண்டரின் அவரோட பையனை காப்பாத்துறதுக்காக அவர்கிட்ட இருந்த 10 ட்ரிங்க்ஸ் ஷாங்ஷி கிட்ட கொடுத்து தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாரு. அப்போ அந்த 10 ட்ரிங்க்ஸ்ல ஒரே ஒரு ரிங் மட்டும் நம்ம ஷாங்ஷியோட உடம்பு ஃபுல்லா அந்த ஜாம்பி இன்ஃபெக்ஷன் பரவ விடாம நம்ம ஷாங்ஷியோட கையை டைட்டா பிடிச்சிக்கும். அண்ட் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே நம்ம நோட் பண்ணவே தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரே ஒரு ரிங் மட்டும் தான் எப்பவுமே க்ளோ ஆயிட்டே இருக்கும். பிகாஸ் அந்த ரிங் தான் நம்ம ஷாங்ஷியை ஜாம்பி வைரஸால இன்ஃபெக்ட் பண்ணாம பிளாக் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அங்க இருந்த எல்லாருமே டெட் டீலரோட ஹெல்ப் மூலமா தப்பிச்சு போயிடுறாங்க. தென் 5 இயர்ஸ் லேட்டர்னு போட்டு பிரசன்ட் டைம்ல எனக்கு வந்தா என்னடா மேட் மேக்ஸ் படத்துக்குள்ள கூட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த 5 வருஷத்துல ஜாம்பி வைரஸ் பூமியை ஃபுல்லா இன்ஃபெக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா இந்த பூமியை ஒரு மேட் மேக்ஸ் ஃபீல்டா மாத்தி வச்சிருக்கு. அதுல நம்ம ஷாங்ஷி அண்ட் கேட்டியும் ஜாம்பி அப்பாக்லிப்ஸ் ரேடியோ சேனல் ஒன்னு வச்சிருக்காங்க. அதுல இட்ஸ் லைட் பை ஜேர்னிங்கிற சாங்க பாடிக்கிட்டு ஒரு டிராவலரா அந்த மேட் மேக்ஸ் ஃபீல்ட்ல சுத்திட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வச்சிருக்கிற மாடுகளை திருடிட்டு போறதுக்காக ஸ்க்ரல்ஸ் அந்த இடத்துல வந்திருப்பாங்க. இப்போ நம்ம சூப்பர் ஹீரோஸ் எப்படி அந்த ஸ்க்ரல்ஸை தடுத்து நிறுத்தி மாடுகளை காப்பாற்ற போறாங்கன்னு பார்த்தா காப்பாத்தினாங்க. ஆனா தடுத்து நிறுத்தி இல்ல, அங்க அந்த ஸ்க்ரல்ஸ் ஒவ்வொன்றுத்தையும் கொலை பண்ணி காப்பாத்தி இருப்பாங்க. டேய் என்னடா ஜாம்பி வைரஸ்ல நீங்களே இன்ஃபெக்ட் ஆயிட்டீங்களா, உங்களோட தேவைக்குன்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு அப்பாக்கலிப்ஸ் நம்ம ஊர்லயே வந்தா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறவங்களும் இப்படிதான் மாறிடுவாங்க. அண்ட் இந்த 5 இயர்ஸ்ல ஷாங்ஷி கேட்டிக்கு ஒரு 4 ரிங்கை கொடுத்து ஃபைட் போடவும் சொல்லி கொடுத்துக்கிறாரு போல. பிகாஸ் இந்த ஸ்க்ரல் ஃபைட் சீன்ல கேட்டியும் அந்த ரிங்கை யூஸ் பண்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. தென் ஸ்க்ரல்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளி இவங்க எங்கடா போறாங்கன்னு பார்த்தா சிட்டி ஆன் சீக்கு தான் போயிருக்காங்க. எதுக்குடா அங்க போயிருக்கானுன்னு கேட்டீங்கன்னா சிட்டி ஆன் சீ தான் வேர்ல்டுலே லாஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸா இருக்கு. அதனாலதான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம டிராவலராகவே சுத்திட்டு இருக்குது, ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடலான்னு தான் இங்க வந்திருக்காங்க. பட் அங்க இருக்கிற பாஸ்க்கு நம்ம ஏதாவது ட்ரிபியூட் கொடுத்தாதான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க போல. அதனாலதான் அத்தனை மாடுகளை அவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்களே. அப்போ ஷாங்ஷியோட கையை பார்த்த ரெட் கார்டியன் நம்ம ஷாங்ஷியை ஜாம்பின்னு நினைச்சிட்டு 2 டீமுமே சண்டைக்கு இறங்கி இருப்பாங்க. அப்போ அந்த சண்டையை நிறுத்ததுக்காக அங்க யூஎஸ் ஏஜென்ட் வந்திருப்பாரு, கூடவே ஜீமுவும் அங்க வந்திருப்பான். அதாங்க சிவில் வார் படத்துல அவெஞ்சர்ஸ் ஸ்கூல்ல சண்டையை மூட்டி விட்டுருப்பால, அவன் தான் சிட்டி ஆன் சீயை கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். சரி சிட்டி ஆன் சீன்னு சொன்னியே, இந்த ஆர்பர் தான் சிட்டி ஆன் சீன்னு கேட்டீங்கன்னா இப்போதான் நமக்கு உண்மையான சிட்டி ஆன் சீயே காட்டுறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, ராஃப்ட். இருக்கிற பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் எல்லாம் அடைச்சு வைக்கிற இடம் தான் இந்த ராஃப்ட். இதை எப்பரா ஜீமு டேக் ஓவர் பண்ணான்னு கேட்டீங்கன்னா அது ஆக்சுவலா எனக்கே தெரியல. மேபி ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் சீரிஸ்ல ஜீமுவை ராஃப்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இந்த இடத்துல ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜரே நடந்திருக்காது. சோ மேபி சிவில் வார் மூவி எண்டிங்லயே ஜீமுவை ராஃப்ட்ல அடைச்சிருக்கலாம். சோ இப்போ ஜாம்பி அப்பாக்கலிப்ஸ் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால இந்த டைமிங் யூஸ் பண்ணி ப்ராபபிலி ஜீமு ராஃப்ட்டை கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். சரி அப்ப உள்ள பிரிசன்ல அடைக்கப்பட்டிருந்த அந்த சூப்பர் வில்லன்ஸ் எல்லாம் என்ன ஆனான்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம சூப்பர் ஹீரோஸை உள்ள கூட்டு போய் அவன் என்ன பண்ணலான்னு இருக்கானோ அதையே தான் அந்த சூப்பர் வில்லன்ஸுக்கு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அங்க இருந்து எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ராஃப்டையும் மூவ் பண்ணிடுறாங்க. அப்ப புதுசா ராஃப்ட்டுக்குள்ள வந்துக்கிற எல்லாருக்குமே
எல்லாருக்குமே ஒரு பிரிசன் ரூம் தான் கொடுக்குறாங்களே. அதை பார்த்த கேட்டியும் இது என்னதான் பிரிசன் ரூமாவே இருந்தாலும் இதுதான் எனக்கு ரொம்ப சேஃபா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருப்பா. அப்போ அந்த மெயின் ஹால்ல ஜீமு சின்னதா ஒரு ஸ்பீச்சை கொடுத்து ராஃப்ட தண்ணிக்குள்ள போக ஆர்டர் கொடுத்திருப்பான். தென் ராஃப்டும் சொன்ன மாதிரி தண்ணிக்குள்ள போயிடுது. அங்க ரெண்டு டீமே ஒன்னா உட்காந்தா ஃபுட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம பிளேட் மட்டும் எதுவுமே சாப்பிட்டு இருக்க மாட்டாரு. அதை பார்த்த ஷாங்ஷி சாப்பாடுலாம் ரொம்ப நல்லாவே தான் இருக்குது, நீ ஏன் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்ல, அதை கேட்ட கமலா கான் பிளேடு சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாரு, பிளட் தான் குடிப்பாருன்னு சொல்லியிருப்பா. ஆக்சுவலா பிளேட் எப்பயோ பிளட் கன்சியூம் பண்றது நிறுத்திருப்பாரு. பட் அதை கேட்ட ஷாங்ஷி லைட்டா பிளேட பார்த்து பயந்துருப்பான். அண்ட் அந்த இடத்துல ஜிமிசு ஸ்காட்லாந்து கிட்ட கத்துக்கிட்ட சின்ன சின்ன மேஜிக் எல்லாம் ரெட் கார்டியன் கிட்ட பண்ணி காமிக்க, அதை பார்த்த ரெட் கார்டியன் கமலா கான் கிட்ட நீ வேணா அந்த டிரான்ஸ்மிட்டரை இவங்க எல்லாருக்குமே காட்டலாமேன்னு சொல்ல, அப்பதான் கமலா கான் அவங்க கிட்ட டிரான்ஸ்மிட்டரை காமிச்சு இதை யூஸ் பண்ணி பூமியை காப்பாற்ற முடியும், அதுக்காக தான் நாங்க இப்ப நியூயார்க் கார்டு போய் அங்க இருந்த ஸ்பேஸ்ஷிப்பை யூஸ் பண்ணி நோவா காப்ஸை கான்டாக்ட் பண்ணி இந்த பூமியை காப்பாற்ற முடியும்ங்கிற அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பா. அதை கேட்ட ஷாங்ஷி நாங்களும் உங்க கூட சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாற்ற வரோம்னு சொல்லாம பூமியை காப்பாற்ற போறீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிடுறான். சரி எல்லாமே கரெக்டா போதே நினைச்சா அங்க நெய்மரோட ஆர்மி டாலகன்ஸ் ராஃப்ட டார்கெட் பண்றாங்க. டாலகன்ஸும் இந்த இடத்துல ஜாம்பியால இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. அது எப்படி நடந்துக்கும்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. பிகாஸ் வாண்டாவால கண்ட்ரோல் ஆன அந்த ஜாம்பி ஹாரைடு தண்ணிக்குள்ள இறங்கி இருக்காது. அதனாலதான் வாண்டா நெய்மோர கண்ட்ரோல் எடுத்திருப்பாளே. அப்படின்னு டாலகன்ஸ் எப்படி ஜாம்பியால இன்ஃபெக்ட் ஆயிருப்பாங்க? தென் டாலகன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ராஃப்ட உடைக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் ராஃப்ட் பயங்கர ப்ரொடெக்ஷனோட தான் பில்ட் பண்ணிருக்காங்கன்னு ஜீமு ஜான் வாக்கர் கிட்ட சொல்லிருப்பான். அதை கேட்ட ஜான் வாக்கர் அப்போ டாலகன்ஸோட தலைவனா இருக்க நெய்மோரோலே எதுவும் பண்ண முடியாதான்னு கேட்க, அதுக்கு தானே நம்ம சூப்பர் ஹீரோஸை கூட்டிட்டு வந்திருக்கோம்னு ஜீமு சொல்லியிருப்பான். நான் இதை கேட்டதுமே கண்டிப்பா சூப்பர் ஹீரோ டீமை யூஸ் பண்ணி நெய்மோரை காலி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களையும் காலி பண்ணதா யோசிப்பான்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதோட அவன் பயங்கர வில்லங்கமா யோசிச்சிருக்கான். தென் ஷாங்ஷி கேட்டி கிட்ட எனக்கு அந்த டீம்ல எல்லாருமே ஓகே தான், ஆனா அந்த வேம்பயர் பையன் மட்டும் எனக்கு கொஞ்சம் பயமுறுத்துறான்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டு கேட்டி அந்த டீம்ல எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கையோட இந்த பூமியை காப்பாத்திட முடியாதான்னு யோசிக்கிறாங்க. நம்மளும் அந்த டீமோட சேர்ந்து இந்த பூமியை காப்பாற்றணும்னு ஷாங்ஷிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருப்பா. அண்ட் அகைன் கமலா கானோட நைட் மேர நமக்கு காட்டுறாங்க. நான் கன்ஃபார்மா சொல்றேன், உங்களால எந்த மார்வல் மூவிஸ்லயும் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேமை பார்த்திருக்க முடியாது, பார்க்கவும் விட மாட்டானுங்க. இந்த மாதிரியான ஃப்ரேமிங்லாம் நமக்கு மார்வல் ஜாம்பிஸ்ல தான் கிடைக்கும் போல. அப்படி என்னதான்டா ஃப்ரேமை காமிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் எந்த மார்வல் மூவிலையும் காட்டாத ஹல்க இங்க காமிச்சிருப்பாங்க. தி இன்ஃபினிட்டி ஹல்க் தக்காளி வேற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரேம். இப்படிப்பட்ட ஒரு ஹல்கை வச்சுக்கிட்டாடா அவங்களால ஒரு படம் எடுக்க முடியலன்னு கேட்க தோணும். பட் இதுக்கு மேலேயும் பேசி ஏதாவது ஃபியூச்சர்ல ஹல்கோட அப்டேட் வருமானுங்கிறதே தெரியல. அதனால நம்ம கதைக்குள்ள வருவோம். இன்ஃபினிட்டி ஹல்க பார்த்தா கமலா கானே அந்த ஷாக் ஆகி தான் நின்று இருப்பா. அப்போ கமலா கானுக்கு பின்னாடி வாண்டா வர அவன் அந்த நைட் மேர்ல இருந்து முழிச்சுப்பா. இப்பதான் பிளேட் கமலா கான் கிட்ட நீ வாண்டாவோட அட்டென்ஷனை கிராப் பண்ணிருக்கன்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு. பட் வாண்டாக்கு ஏன் கமலா கான் வேணும், அவகிட்ட இருந்து வாண்டாக்கு என்ன தேவைங்கிறத எதை பத்தியுமே இந்த சீரீஸ் ஃபுல்லாவே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. தென் வாண்டாவால கண்ட்ரோல் ஆன நெய்மோரும் அந்த ராஃப்ட அட்டாக் பண்ண அங்க வந்திருப்பான். தென் இப்ப அவனை தடுக்கிறதுக்காக ஜீமு சூப்பர் ஹீரோஸா அனுப்பி நெய்மோரை போட்டு தள்ளுவான்னு பார்த்தா அவங்கள ராஃப்ட விட்டு எஜெக்ட் பண்ணி நெய்மோருக்கு இறையா வீசி இருப்பான். ஆல்சோ அவங்களை எஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட உங்களோட சாக்ரிஃபைஸை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம்னு சொல்லி தான் அங்க இருந்து எஜெக்ட் பண்ணிருப்பானு. அப்ப அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல கமலா கான் அவளோட பிரேஸ்லெட் பவரை யூஸ் பண்ணி அவங்கள சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷனை உருவாக்கிடுறா. ஒரு வழியா தப்பிச்சிட்டோமே நினைச்சா அங்க நெய்மோர் ஃபைட் சீக்வன்ஸை வெளியே வச்சுக்குவானா, வாங்க உள்ள போலான்ட்டு அவங்களே யூஸ் பண்ணி ராஃப்ட உடைச்சிட்டு உள்ள வந்துடுறான். உள்ள வந்த நெய்மோரை ஸ்டார்டிங் எடுத்ததுமே நம்ம ஹல்க் கண்டெய்னர்ல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சு நினைச்சா நெய்மோர் ராஃப்டுக்குள்ள வந்த அந்த வழியை யூஸ் பண்ணியே டாலகன்ஸோ அதை உடச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம டீம் அந்த இடத்துல சண்டை போட்டு நிற்கும் போது ஷாங்ஷியோட டீமும் அவங்களோட பிரிசனை உடச்சிக்கிட்டு நம்ம டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் அங்க ஒரு R-rated ஃபைட் சீக்வென்ஸ் நடக்குது. நம்ம ரெண்டு டீமுமே ஒண்ணா சேர்ந்து டால்கேனியன்ஸ் உரிச்சு எடுக்கறாங்க. அதுலயும் முக்கியமா ரெட் கார்டியன் ஒரு ஜாம்பியை தலையை நசுக்கியே கொலை பண்ணிருப்பாரு. நம்ம ரெட் கார்டியனுக்கு ஃபைட் சீக்வென்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் போல. ஏன்னா எபிசோட் 1 எண்டிங்ல நடந்த அந்த போரை செலிப்ரேட் பண்ணி ஆரம்பிச்சு வச்சதே நம்ம ரெட் கார்டியன் தான். அதே மாதிரி கேப்டன் அமெரிக்காவோட சண்டை போட இறங்கும் போதும் இத்தனை வருஷமா இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் சொல்லியிருப்பாரு. பிகாஸ் நம்ம ரெட் கார்டியனுக்கு ஃபைட்னா அவ்வளவு பிடிச்சிருக்கு. என்னதான் நம்ம ரெண்டு டீமுமே ஒண்ணா சேர்ந்து டால்கேனியன்ஸை அடிச்சு காலி பண்ணியிருந்தாலும் டால்கேனியன்ஸ் அந்த ராஃப்ட உடச்சிக்கிட்டு தான் உள்ள வந்திருப்பாங்க. அதனால சி வாட்டர் லெவல் ராஃப்டுக்குள்ள இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. சோ ஜீமு அங்க இருந்த எல்லாரையும் எமர்ஜென்சி பாட் மூலமா எக்ஸிட் ஆக சொல்லிடுறான். அதை யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அங்க இருந்த எல்லாருமே எஸ்கேப் ஆயிருப்பாங்க. பட் நம்ம சூப்பர் ஹீரோஸ் மட்டும் அங்கேயே வச்சு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஜீமு ஜான் வாக்கர் மட்டும் ஒரு எமர்ஜென்சி பாட் மூலமா எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்போ அதை பார்த்து எலினா அந்த டோரை எப்படியோ கிராக் பண்ணி ஓபன் பண்ணிடுறா. அதை யூஸ் பண்ணி அங்க இருந்து சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே தப்பிச்சிருந்தாலும் கரெக்டா நெய்மோர் ஹல்க் கண்டெய்னரை உடைச்சிட்டு வந்துடுறான். இந்த சைடு ஜீமு அந்த லைஃப் பாட லான்ச் பண்ணிடலான்னு பார்க்க அவனோட நல்ல நேரமோ என்னமோ அது மேல் ஃபங்க்ஷன் ஆயிடுது. உள்ள வந்த நெய்மோர் அங்க இருந்த எல்லா சூப்பர் ஹீரோஸையும் ஒரு மூலையில வச்சு நெசுக்க பார்க்க அங்க இருந்த எல்லா சூப்பர் ஹீரோஸுமே நெய்மோரை தடுக்க தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம நெய்மோர் அவங்க எல்லாரையும் தனியாவே ஹேண்டில் பண்ணி டோரை உடைச்சிட்டு வந்துடுறான். பிகாஸ் நம்ம வக்காண்டா ஃபாரெவர்ல பார்த்த அந்த நெய்மோர் இவன் கிடையாது. வந்த அந்த ஸ்பிளிட் செகண்ட்லயே ரிக், டெனிஸ், சாண்ட்ரா 3 பேரையும் காலி பண்ணியிருப்பான். அதுலயும் முக்கியமா ரிக்லாம் வேனிஷ் ஆயிருப்பான். நான் அந்த
ஃப்ரேமை 4-5 வாட்டி நோட் பண்ணேன். ரிக் தடையமே இல்லாம காணாம போயிட்டான். அண்ட் ஹெலினா மேல்ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்றதுக்காக கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடுறா. சரி, அந்த 3 பேரையும் போட்டு தள்ளுறதுக்காக தான் உருவாக்குறாங்க. இதுக்கு மேல எந்த விக்கெட்டும் விழாதுன்னு நினைச்சா, என்னடா ஜான் வாக்கர் அப்பர் பாடி லோவர் பாடியை பிச்சு போட்டீங்க, சாவம் மோதாச்சு கடைசியா கேப்டன் அமெரிக்காவா இருந்துக்கோன்னு மாத்திட்டீங்களான்னு. அதை பார்த்த கமலா கான் இதுக்கு மேல எந்த விக்கெட்டும் விழக்கூடாதுன்னு தன்னையே ஒரு பைட்டா யூஸ் பண்ணி எப்படியோ நெய்மோரை தலையை வெடிச்சு காலி பண்றா. அண்ட் ஹெலினா அந்த மேல்ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணி தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் எமர்ஜென்சி பார்ட்குள்ள அனுப்பி லான்ச் பண்ணிடுறா. ப்ரீவியஸ் எபிசோட்ல மெலினா, இந்த எபிசோட்ல ஹெலினா. தன்னோட மனைவியையும் பொண்ணையும் கடைசி வரையும் காப்பாற்ற முடியாத அந்த ஏக்கத்திலேயே நம்ம அலெக்சி உடஞ்சி போய் ஓரமா உட்காந்துடுறாரு. தென் ஜீமு எங்க போறோம்னு கேட்க அதுக்கு ஷாங்ஷி நியூ ஆஸ்கார்டுன்னு சொல்ல அப்படியே இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் ஹீரோ டீம் அப் எபிசோட பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா நியூ ஆஸ்கார்ட்ல இருக்க அந்த ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்து நோவா கப்ஸை எப்படி கான்டாக்ட் பண்ண போறாங்கன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். எனக்கு கேட்டா இது ஓவரால ஒரு நல்ல ஒரு டீம் அப் எபிசோட். என்னால முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பட் இந்த R-rated கண்டென்ட்லாம் நீங்க ஃபீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை செக் அவுட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி இந்த எபிசோட்ல நான் மிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்படி என்னதான் மிஸ் பண்ணிக்கிறேன் நானும் தெரிஞ்சுப்பேன், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.